நீங்க மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அல்லது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இவர்களோடு திரு ஓபிஎஸோ திரு செங்கோட்டையன் அவர்களோ ஒரே காரில் பயணித்தால் அது பெரிய செய்தியா சொல்லலாம். இது சாதாரண ரெண்டு பேர் அதிமுகவோட பொறுப்பில் இருந்தவங்க, அமைச்சர்லாம் இருந்தவங்க. எனவே இவர்கள் பயணிப்பது என்பதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக நீக்கப்பட்டவர், ஓபிஎஸ் தினகரனும் சசிகலா நீக்கப்பட்டவங்க. இப்போ திரு செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் நீக்கப்பட்டிருக்கார். எனவே இவர் எதிரிக்கு எதிர் நண்பன் என்கிற மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸோடு பயணம் செய்து ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும், ஊடகங்களில் வெளிச்சு வர வேண்டும் என்று விரும்பி இந்த செய்தியை செய்திருக்கிறார். இது அதிமுகவுக்கு எந்த ஒரு சிறு திரும்பை கூட செழிப்படாது, எந்த பயனும் இல்லை. நான் ஒரு மூத்த தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அதிமுகவை அழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் துரோகிகளோடு சேர்ந்து மறைமுகமாகி கொண்டிருந்தார். இன்றைக்கு வெளிப்படையாக வருகிறார். ஆனா கேட்டா கட்சி ஒற்றுமைன்னு சொல்லுவார், எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இப்போ எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பதை 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓபிஎஸ் செய்து தவறின் போது அதன் விளைவாக அவர் நீதிமன்றம் சென்றது, பொதுக்குழு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போதான் செங்கோட்டையன் இருந்தாருங்க. இதே திரு செங்கோட்டையன் பொதுக்குழு மேடையில அமல இருந்தாரு. அப்பயே சொல்லல, அப்பயே நீ பேசல. இப்போ தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இவருக்கு கோவை சட்டமன்ற தொகுதியிலும் அந்த மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதை மறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு செய்தியை பரப்புகிறார். எனவே இந்த செய்தி நோய் என்ன ஆக போகிறீங்க எதுவுமே கிடையாது. நீக்கப்பட்டது பன்னீர்செல்வம், இப்ப கட்சி பொறுப்பு நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன், ஏற்கனவே அம்மாவை ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தினகரன். எனவே இவரெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? துரோகி எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுகவுக்கு மேலும் துரோகம் செய்ய முயற்சிக்க. ஆனால் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை எம்ஜிஆர் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் என்கிற ஒரு எளிய மனிதர் மிகச் சரியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் மீது மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு அதிமுக தொண்டர்கள் ஒரே நோக்கத்தோடு பயணிக்கிறாங்க. எனவே அதை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாதுங்க. மிக சரியான தலைமையை இயற்கையை அதுக்கு குறையாக எடப்பாடியார் வந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். எனவே இது போன்ற சலசலப்புகள் எல்லாம் கண்டு அதிமுக அஞ்சாது தொடர்ந்து அங்க ஒற்றுமைப்படுத்துறோம்னு மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியாது. ஒற்றுமை செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி ஒற்றுமைப்படுத்த எடப்பாடி விருப்பமே இல்லாத மாதிரி மிகப்பெரிய நல்லவர்கள் மாதிரி ஓபிஎஸ் செங்கோட்டையன் தினகரன் போல் இயங்குவதெல்லாம் தொண்டர்கள் நன்றா தெரியுங்க. ஏன்னா திரு செங்கோட்டையன் அம்மா காலத்துல அமைச்சர் நீக்கப்பட்டார். அப்பொழுது அதுக்கு யாரு காரணம் என்று அவர் சொன்னார், ஓபிஎஸ் சொன்னார். அதே மாதிரிதான் செங்கோட்டையன் மட்டுமல்ல, திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னை முதலமைச்சர் பதவியிலிருந்து சசிகலா நீக்கினார் என்பதற்காக தர்மபுரம் தொடங்கி நாடு முழுவதும் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரிவினை உருவாக்க முயற்சித்தார். தினகரன் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு வச்சார். அவர்களெல்லாம் மீண்டும் கட்சிகள் கொண்டு வரவே கூடாது என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் வாதிட்டார். உண்மை சொன்னால் தினகரனையும் சசிகலாவையும் கட்சியில் அப்புறப்படுத்த மட்டும்தான் குடும்பம் வந்தால் மிகப்பெரிய ஆபத்தை சம்பாதிக்கும் என்று விழாவாரியாக கொண்டதற்கு புரிய வைத்ததே ஓபிஎஸ் தான். இப்போ அப்படிப்பட்ட துரோகிகளோடு இணைத்துக் கொண்டு செங்கோட்டையை வைத்துக் கொண்டு ஓபிஎஸ் இணைத்துக் கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் என்று சொன்னால் இது மக்களை ஏமாற்றும் செயல், அதிமுக தொண்டர்களை ஏமாற்றும் செயல். இந்த செயலை அதிமுக ஏற்காது. கட்சி விரோத நடவடிக்கை யார் செய்தாலும் எப்படி புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இயங்கினார்களோ அதே போல அண்ணன் எடப்பாடியார் இயங்குவார். யார் தவறு செய்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை உண்டு. சார், ஒரு பரபரப்பை உண்டாக்குவதற்காக தான் 2 பேரும் பயணித்ததா நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே பல்வேறு கட்சி பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில புகழேந்தி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் எங்களுக்கு அது ஒரு பலம் தான் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் சொல்வதெல்லாம் பதில் சொன்னா பெங்களூர் எலெக்ஷன் 900 இதே செங்கோட்டையன் சொன்னார். செங்கோட்டையன் பொறுப்பாளர் நியமிச்சு 10-15 முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே போய் 1 மாத காலம் தங்கியிருந்து அந்த தேர்தல் சந்திச்சு 900 ஓட்டு யாருமே ஓட்டு போடல. அவர் யாருமே மதிக்க. ஏன்னா அங்க சட்டமன்ற 3 பேர் இருந்தாங்க கர்நாடக மாநிலத்தில். எம்ஜிஆருக்கு போது அம்மாவுக்கு போய் இருந்தாங்க. ஆனால் திரு புகழேந்தி வந்த பிறகு அந்த கட்சி வீணா போச்சு செங்கோட்டையன் சொன்னார். அப்போ அந்த செங்கோட்டையன் அவர் பாராட்டா இவரை அவரை பாராட்டுறாங்க. காரணம் என்ன நோக்கமா இருக்குங்க? நல்ல நோக்கத்தை அணிவாரலாம். அப்ப இவர்கள் நோக்கம் என்ன? இப்போ இந்த 4 ஆண்டுகளில் அதிமுக வீழ்த்த வேண்டும், எடப்பாடியாரை வீழ்த்த வேண்டும், தலைமை சரியில்லை, அவர் பலகீனமானவர் பேசிட்டே வந்தாரு. ஓபிஎஸ் பேசினாரு. தினகரன் எடப்பாடியை முதலமைச்சராகவே விடமாட்டேன்னு வச்சிருந்தாரு. செங்கோட்டையன் அமைதியா மௌன புரட்சியா பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தனா என்ன நோக்கம்? அதே நோக்கம்தான். ஓ அதிமுக போச்சு எடப்பாடியார் அவரை முதலமைச்சராக விடமாட்டேன்னு சொன்னா அப்ப யாராக்க போறீங்க? அப்ப திமுக போறீங்களா? உங்க நோக்கம் என்ன? திமுக வெல்ல வேண்டும் என்பதுதான். எனவே திமுகவின் கைக்கூலியாக திரு ஓபிஎஸ் இருந்ததை கடந்த சில மாதம் முன்பே பார்த்தோம். முதலமைச்சர் மாறி தினம் சந்திக்கிறார். அதிமுகவுடைய தொண்டருடைய
ஒட்டுமொத்த எண்ணம் திமுக எதிர்ப்பு தான். ஆனா அதை மீறி திரு ஓபிஎஸ் ஸ்டாலின் வீட்டிலேயே தொடங்கி கிடந்தார். எனவே இவர் எல்லோருமே திமுகவின் கைப்பாவையாக இருந்து கொண்டு அதிமுக முடக்க முனைகிறாங்க. நிச்சயமாக முடியாது. எம்ஜிஆர் அம்மா என்கிற இரண்டு ஆன்மாக்கள் இந்த எடப்பாடி வழியிலே அதிமுக இயக்குகிறது. அவர் இருக்கும் வரை எந்த வகையிலும் இவர்களால் பாதிப்பு வராது. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.